ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சர்வீஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏசி வந்து எப்படி உள்ளே க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏசி வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளா செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ள நெட் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு நம்மளே மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கம்பெனி வந்து ஹையரில் வாங்கியிருந்தோம். ஸோ ஹையர் கம்பெனிலேருந்து நம்ம கால் பண்ணி வந்திருந்தாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக. கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 8 months ஒன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஆகணுன்றாங்க. சப்போஸ் நம்மளால் அப்போ பண்ண முடியாத பட்ஜெட்டில் இயர்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம ஏசிக்கும் சேஃப்டி, நமக்கும் சேஃப்டி. பாருங்கள் உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து நம்ம வீட்டில் ஒட்டடை இருந்தால், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம ஏசி போட்டு ஃபேன் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லும் அதிகமாக ஆகும் நமக்கு. இந்த நம்ம பெருக்கும்போது வர இதுலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டில் ஏசி உள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் போடக்கூடாது, ஏசி போட்டு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். தேங்க்யூ.